அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்வு என்பது அன்னை சோனியா காந்தி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உணவு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் காங்கிரசினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ்ல அன்னை சோனியா காந்தியுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும் என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஏன் என்று சொன்னால், இந்த தேசத்திலே காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு சாதியை சார்ந்ததற்காக, இல்ல ஒரு மதத்தினுடைய கோட்பாட்டை ஆதரித்தோ இல்ல தங்களுடைய தேவைகளுக்காகவோ உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது இந்த ஜனநாயக நாட்டை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சாதி கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து அனைத்து மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் தேசிய இயக்கம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம். இன்றும் நூற்றாண்டுகளை கடந்து உயிரோட்டத்துடன் இருக்கிறது சொன்னால், இந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன கொள்கை? ஜனநாயகம், அனைவருக்குமான சமத்துவம், சகோதரத்துவம், உண்மையான வளர்ச்சி. அது எத்தகைய வளர்ச்சி என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, படிநிலைகள் இல்லாத சமமான ஒரு வளர்ச்சி தேசம் முழுக்க எட்ட வேண்டும் என்பதுதான் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படை கொள்கையில் தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் பேர் இயக்கம் வழிமாறாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாத ஒரு அவலமான நிலையில் தான் இந்த தேசத்தை விட்டு சென்றார்கள் வெள்ளையர்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த தேசத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை பெற்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் பல தியாகங்களை செய்து தங்கள் இன்னல்களை உள்வாங்கிக் கொண்டு தங்கள் உயிர்களை பலி கொடுத்து பல லட்சம் மக்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால், சுதந்திரத்திற்காக மட்டுமல்லாமல் தேசத்தை கட்டமைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து தங்களை தாங்களே தியாகம் செய்து கொண்டு பொருளாதார ரீதியில் பல வல்லரசுகளுக்கெல்லாம் சவால் விடுகின்ற நோக்கத்தோடு தேசத்தை கட்டி எழுப்பினார்கள். அப்படி படிப்படியாக உயர்ந்து அன்னை இந்திரா காந்தியுடைய பீரியட்ல இருக்கின்ற பொழுது கூட பாகிஸ்தானுடைய வாராக இருக்கட்டும், சைனாவுடைய போராக இருக்கட்டும், அனைத்தையும் எதிர்கொண்டு துணிச்சலுடன் செயல்பட்டு அனைவரையும் புறமுது காட்டி ஓடச் செய்து இரும்பு பெண்மணியாக அங்கே திகழ்ந்தார். அவரை பலி கொடுத்த காங்கிரஸ் பேர் இயக்கம் துவண்டு விடாமல் மீண்டும் இந்த மக்களுக்காக, நாட்டிற்காக தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் தாயினுடைய உயிர் போனாலும் இந்த தேசத்திற்காக போய்விட்டது என்று கருத்தில் கொள்ளாமல் அதை மகிழ்வுடன் ஏற்று அவர் பெருமையுடன் மீண்டும் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணில இந்த மக்களுக்காக பணி செய்ய தன்னையே அர்ப்பணித்தார். அவருடைய பேரில் அன்னை இரும்பு பெண்மணியான ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அவர்கள் 1980 உலகமயமாக்கல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டம் தான் இந்த தேசத்தை உலக அளவிலே கொண்டு செல்லும் என்று அவர் நம்பினார். அதற்கு பிறகு வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அதனை முழு முயற்சியுடன் செயல்படுத்தினார். அதனுடைய விளைவுதான் இன்று இந்த தேசம் உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து இருக்கிறது. அவருடைய மறைவுக்கு பிறகு 1991 பிறகு வந்த நரசிம்ம ராவ் அவர்கள் அந்த திட்டத்தை மிக சீரிய செயல்பாட்டோடு செயல்படுத்தினார். அதன் விளைவாகத்தான் இந்தியாவிலே பல 100 பொது நிறுவனங்களை உருவாக்க முடிந்தது. அதற்கு பிறகு 2006 வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக அளவிலே பொருளாதாரத்தால் நாடுகள் அனைத்து முடங்கி போயிருந்தன. ஆனால் தேசம் மட்டுமே, இந்திய தேசம் உலக பொருளாதாரத்திலே சிக்கிக் கொள்ளாமல் தலை நிமிர்ந்து நின்று சொன்னால் அதற்கு நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு, அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதல்,
அன்னைக்கு இவரை பிரதமர் ஆக்கினால் தான் தேசம் பாதுகாப்போடு இருக்கும், இவரை பிரதமர் ஆக்கினால் தேசம் பொருளாதாரத்தில் முன்னேறும், இவரை பிரதமராக நாம் அமர வைத்து சொன்னால் இங்கே சாதி சண்டைகள் இருக்காது, மத சண்டைகள் இருக்காது. மாறாக இந்த தேசம் பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில், சமத்துவ ரீதியில், மருத்துவ ரீதியில் மேலோங்கும் என்ற திட்டத்தை செயல்படுத்தியவர் தான், அதை வகுத்தவர் தான் அன்னை சோனியா காந்தி. அப்படிப்பட்ட மாபெரும் தாய், தியாக தாய் அன்னை சோனியா காந்தி. அதனுடைய அடிப்படையில், அவருடைய ஆலோசனை அடிப்படையில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சிறப்பான பல திட்டங்களை உருவாக்கினார். அதில் ஒன்றுதான் டாக்டர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தனி மனித பொருளாதாரம் தான் ஒரு தேசத்தை உலக பொருளாதாரம் வீழ்கின்ற போது நிவர்த்தி நீக்கும் என்று இந்த உலகத்திற்கு சுட்டிக்காட்டியவர் டாக்டர் மன்மோகன் சிங். அந்த தனி மனித பொருளாதாரம் என்பது கல்வி அடிப்படையில், சாதி அடிப்படையில், வர்க்கத்தினுடைய அடிப்படையில் அல்ல, அனைவருக்குமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் பிறந்திருந்தால் போதும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நாள் வேலையை உறுதி செய்ய கொடுக்க முடியும் என்று சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 2008 உலகம் முழுவதும் பெரிய பொருளாதார நெருக்கடி சந்தித்த போது கூட இந்திய தேசம் தலை நிமிர்ந்து நின்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் கொண்டு வந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். அது போன்ற மக்கள் திட்டத்தை இந்த ஆளுகின்ற பாஜக அரசு ஒன்றாக சுட்டி காட்ட முடியுமா? அதற்கு யோக்கியதை இருக்கிறதா? அவர்களுக்கு அதற்கான தெம்பு திராணி இருக்கிறதா? இல்லை. ஏன்? அனைவருக்குமான கல்வி திட்டத்தை உறுதிப்படுத்தினார்கள். 2006, 2008, 2012 அனைவருக்குமான கல்வி திட்டத்தை டாக்டர் மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. எப்படி? இந்த தேசிய காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்தது. எப்படி என்று சொன்னால், நாம் இன்று தனியார் பள்ளிகளில் இன்னைக்கும் சட்டப்பூர்வமாக 25% விழுக்காடை பணம் கொடுக்காமல் படிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி திட்டம் தான். ஆனா நீ என்ன சொல்ற? இன்னைக்கு பிஜேபி அரசு என்ன பண்றான்? குலக்கல்வி திட்டத்தை இன்னைக்கு அமல்படுத்த துடிக்கிறான். இந்த மக்கள் வர்க்க ரீதியாக காலமாக ஆண்டுகளாக இவர்கள் முடங்கி நடக்க வேண்டும். கல்வி ரீதியில் முன்னேறக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரு நாளும் கல்வியிலும் பொருளாதாரத்தில் உயரக்கூடாது என்பதற்காக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இந்த பாசிச பாஜக அரசு. அப்படிப்பட்ட அரசுகள் தான் இன்று இந்த நாட்டை சின்ன பின்னமாக்க, இந்த நாட்டினுடைய சட்டங்களை கூட தூக்கி எறிந்துவிட்டு சாதனத்தை இங்கே சட்டமாக அமலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதெல்லாம் தடுப்பதற்கு காங்கிரஸ் இயக்கம் வேண்டும். இந்த மக்கள் சுதந்திர காற்று மட்டுமல்ல, சுதந்திரமாக ஆணும் பெண்ணும் சமத்துவமாக மனிதன் இங்கே சாதிகள் இல்லாமல், மதம் இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் சொன்னால் இதற்கு காங்கிரஸ் இயக்க வேண்டும். காங்கிரஸ் இயக்கம் இல்லாமல் எந்த கொம்பனான நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்று சொன்னால் இந்த நாட்டை அழிக்க துடிப்பதுதான் RSS பாஜக சங் பரிவார் கும்பல். ஆக அன்பு சகோதரர்களே, ஏதோ இந்த நிகழ்வு என்பது விளையாட்டுத்தனமாக ஏதோ அவருடைய செயல்பாடுகளுக்காக அல்ல, இங்க இருந்த பகுதியில் மட்டும் இருக்கிற மக்களுக்காக அல்ல, இந்த மண்ணிலே வாழக்கூடிய, உயிர் மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமான இந்த நிகழ்வு. காங்கிரஸ் இயக்கம் தேவை. ஏன் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணிலே அனைத்து மக்களும் வாழ வேண்டும் சொன்னால், நேர்மையோடு, உண்மையோடு, சமத்துவத்தோடு வாழ வேண்டும் சொன்னால் நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களுடைய தேவையாக இருக்கிறது. என்று சொன்னால் சுதந்திரத்திலே நாம் அடிபட்டு கிடைக்கின்ற பொழுது, சுதந்திரம் இல்லாத கிடைக்கின்ற போது இந்த RSS கும்பல் சுதந்திரத்துக்காக போராடவில்லை. இந்த பாஜக அப்போது இல்ல. அவர்கள் எப்போ வந்தார்கள்? சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம். RSS சங் பரிவார் கும்பல் உருவாக்கியதுதான் பாஜக அரசு, பாஜக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. எதை அடிப்படையில் உருவாக்கினார்கள்? மதத்தின் அடிப்படையில் உருவாக்கினார்கள். அவர்கள் என்ன கோட்பாடு இருக்கிறது? அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? தேசத்தை ஆளுவதற்கு கிடையாது. அவர்கள் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், மதம். அந்த மதத்தின் அடிப்படையில் கூட அனைவரும் இங்கு சமமாக இருக்க முடியுமா? அவன் அந்த மதத்தினுடைய வைத்து எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவான். கிட்ட போன வர்க்க நிலையை கொண்டு வருவான். நீ அவன் இவன். ஆக என் அன்பு சொந்தங்களே, இந்த பாஜக அரசு, இந்த மோடியினுடைய அரசு இந்த 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் எத்தனை பொது நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே காங்கிரஸ் பேரியக்கத்தால் உருவாக்கப்பட்ட பொது நிறுவனங்களை விட்டிருக்கார்கள்.
அனைத்தையும் விட்டுட்டார். தேசத்தை அடகு வைத்து விட்டார். யாரிடத்தில்? அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் அடகு வைத்தார். யாருடைய பொருளாதாரம் உயர்ந்தது? உங்கள் பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம் உயர்ந்ததா? இல்லை. அதானியுடைய பொருளாதாரமா அம்பானியுடைய பொருளாதாரம் உயர்ந்தது. குஜராத்தில் இருக்கிற பல மோடிகளுடைய பொருளாதாரம் உயர்ந்தது. இந்த மோடி அரசு இதுவரை எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது? எத்தனை விவசாயிகளுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறது? மக்கள் இந்த மோடி அரசு மாறாக மோடி என்ற பெயர் கொண்டுள்ள நிறுவனத்தினுடைய முதலாளிகளுடைய கடனை 22 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கிறது. எவ்வளவு சொத்து? இந்த தேசத்து மக்களுடைய வரி பணங்கள். ஆக இந்த பணங்கள் அனைத்தும் யாருக்கு போய் சொன்னால் பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில கல்வி கடன் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. கல்வி கடன், விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த பாஜக அரசு இந்த மாணவர்களுடைய கல்வி கடனை வசூலிப்பதற்கு யாரிடம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? கான்ட்ராக்ட் அம்பானி கிட்ட கொடுத்திருக்கான், ரைட்ல கொடுத்திருக்கான். ஒவ்வொரு மாணவர்களும் சரியாக வாங்கின படத்தை கட்டல தான் அவனை வசூலிச்சு கொடுறான், அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான். ஆனால் அவன் வாங்கிய படத்தை வசூலிக்கவில்லை, மாறாக தள்ளுபடி செய்திருக்கிறான். இது எவ்வளவு கேவலமான நிலை, இது எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல். இதைத்தானே அன்பு சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிதுதான் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். இதை புரிதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சியை அறிந்துதான் நாம் யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். ஆக காங்கிரஸ் பேரியக்கம் என்பது ஏதோ ஒருவருடைய சுயநலத்திற்காகவோ ஏதோ தேவைக்காக உருவாக்கப்பட்டதல்ல. இந்த மண்ணில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உயிர் மூச்சுக்காக, ஒருவர் மக்களுடைய சுவாச காற்றுக்காக, ஒருவர் மக்களுடைய கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, வளர்ச்சிக்காக, தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் காங்கிரஸ் பேரியக்கம். அதனால இன்னைக்கு அழியாம இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் பேரியக்கம் அழிந்தால் தேசமே அழிந்துவிடும். தேசத்தினுடைய ஆன்மா காங்கிரஸ் பேரியக்கம். ஆகவே நாம் அழிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும். இல்ல, தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தேசம் என்று உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் சொன்னால் நமது பிள்ளைகள் எல்லாம் சாதி மதம் கடந்து கல்வியில, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே முன்னுக்கு வர வேண்டும் சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளிலே பல தியாகங்கள் தன்னையே இந்த நாட்டிற்காக, கட்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட எங்கள் தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியுடைய புகழ் வாழ்க என்று சொல்லி, அவர் என்றும் வாழ்க என்று சொல்லி, நீடிய ஆயுளை இறைவன் அவருக்கு வழங்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.